நாம் தினமும் பார்க்குற ராசியில் 7வது ராசியாக துலாம் ராசி வருது. இந்த ராசியில் சித்திரை 3ஆம் பாதம், சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்குது. பஞ்சபூதத்தில் காற்றின் தத்துவம் கொண்டது இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே சிறப்பான நீதி நேர்மைக்கு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. பஞ்சபூதத்தில் காற்றின் தத்துவத்தை குறிக்கக்கூடிய இந்த ராசி எப்பொழுதுமே ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி. பொதுவாக இவங்க எல்லோருமேதையுமே ஒரு அன்பு, ஒரு பார்த்துக்கிற விதம், இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வரைக்குமே அயராது உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லோருமே பெருமைப்படும்படி நீங்கள் நடந்துப்பீங்க. அதுக்காக தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். காதல், பாசம், அன்பு அப்படின்னு வந்துட்டா இந்த துலாம் ராசிக்காரங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? ஒவ்வொரு மாதமே கிரக நிலைகளின் தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த நவம்பர் மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது? அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, சூரியன், புதன் இந்த கிரகத்தோட பயிற்சி நடக்க போகுது. இந்த கிரகங்களின் மாற்றங்களும் இந்த கிரகங்களின் சேர்க்கை சஞ்சாரமும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மைகளை அடைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில துர்க்கையம்மனை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களோட பிரார்த்தனையை வச்சுடுவாங்களேன், அந்த பிரார்த்தனை விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். அம்மனின் அருளை நீங்கள் எளிதில் பெற முடியும். உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா துர்கா தேவிக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாம் இப்போது இந்த நவம்பர் மாதம் எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான விஷயத்தையும் வாங்க இப்போ பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பாருங்கள், சூரியன் மற்றும் புதன் வக்கரத்தில் இருக்காங்க. தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரத்துலேயும் ராகுவோடு இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 3ஆம் தேதி அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருந்த சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போகிறாரு. 17ஆம் தேதி ராசியில் புதன் வக்கர நிவர்த்தி அடைவார். அன்னைக்கே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அவருடைய வக்கர நிவர்த்தியும் அடைவார். இந்த மாதத்தின் இறுதியில், அதாவது 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானுக்கு மாற்றம் அடைஞ்சு போக போகிறாரு. இந்த கிரக நிலைகளாலும் இந்த கிரகநிலை மாற்றத்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்தா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் எதையுமே சாதிக்கும் திறமை அதிகரிக்கும். நினச்ச காரியத்தை நினச்சபடி நடத்தி முடித்து உங்களோட முயற்சிகளில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களின் அறிமுகத்தால் சில நன்மைகளையுமே நீங்கள் இப்போது பெற போகிறீங்க. தேவையற்ற மனக்கவலை வரலாம், கவனமாக இருங்க. வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். செலவு விஷயத்தில் கவனமாக செஞ்சால் நன்மைகளை பெறலாம். வீணான ஆடம்பர செலவுகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற விஷயத்துக்கு செலவு செய்கிறது ஓகே தான், தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக நடக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பழைய பாக்கிகளில் வசூலாகிறது வேகம் பிடிக்கும். அதனால் ரொம்ப நாளாக தராதவங்க கூட இப்போ நீங்கள் கேட்டால் கொடுக்குவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கிறதும், உங்களோட மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பதாலும் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழல் வரலாம், கவனமாக இருங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காது போல இருக்கும். எனவே நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போகிறதால நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலையை இப்போ நீங்கள் தொடங்க போகிறீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமான வாய்ப்பு இப்போ இருக்குது. அதற்கான பண வரவுமே சீராக கிடைக்கும். ஒரு பக்கம் கடன் கேட்டிருந்தா கூட அந்த கடன் தொகை கரெக்டான நேரத்துக்கு உங்களோட கை வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியத்தை சுலபமாக செஞ்சு முடித்து சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட முயற்சிகளில் சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. வீண் மன கவலை வரலாம். தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும், அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன்னு சொல்லி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மன கஷ்டம் நீங்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும். எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கிறது நல்லது. கடன் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதுல கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. ஃபைனான்ஸில் ஈடுபடுறவங்களா கவனமாக இருக்கணும், கவனமாக செயல்படணும். மாணவர்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களில் நன்கு படித்தா நல்ல மதிப்பெண்ணையும் வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடத்தை நல்லா படிக்கிறது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்கும். இப்போ சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் நன்மைகளை நீங்கள் உண்டாக்கிக்கலாம். உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரங்க, இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக விரைவில் நடக்கும். தடைப்பட்ட காரியம் கைகூடி மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொலை தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி விரைவில் வந்து சேரும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிலை சிறப்பாக உயரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால கடன்களை எல்லாமே குறைத்து சேமிப்பு பெருக்கக்கூடிய அமைப்பை சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் அடைய போகிறீங்க. அதனால் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்குறது நல்லது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் உங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களோட வாழ்க்கையவே திருப்பி போடும். முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டா எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். முக்கியமாக இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் கவனமாக செஞ்சால் பெரும்பாலும் அதில் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கோபப்பட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுத்திடாதீங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நீங்கள் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நன்மைகளை பெறலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, கட்டாயம் ஊரில் ஒரு மாரியம்மன் ஆலயம் இருக்கும். மாரியம்மனுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி அம்மனை மனமாற வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். மனசில் ஒரு நிம்மதி உண்டாகும். எதையுமே துணிச்சலாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் பெற ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மனை தொடர்ந்து வழிபடுங்க. அதுவும் நெய் தீபமேற்றி வழிபடுவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபமேற்றி அன்னைய மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டாக்கிக்கலாம். வரக்கூடிய தடை தாமதத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறலாம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.